ஒருவனை வெறிநாய் கடித்து விட்டது. அழுது கொண்டிருந்த அவரிடம் உடனே மருத்துவமனைக்கு போகுமாறு நண்பன் ஒருவன் சொன்னான். ஐயையோ, அங்கெல்லாம் போக மாட்டேன்ப்பா, ஊசி போடுவாங்க, அந்த வழியை வேற தாங்கணுமா? ஊசி போடாவிட்டால் ரொம்ப ஆபத்துடா என்றான் நண்பன். ஏன், என்ன ஆகும்? கொஞ்ச நாள் நீ வெறிநாயா மாறி எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருவடா, சொன்னா கேளுடா என்றான் நண்பன். உடனே அந்த ஆள் ஒரு தாளை எடுத்து பேணாமல் எதைய வரிசையா எழுதி கிறுக்கி கொண்டிருந்தான். நண்பன் கேட்டான், என்னடா எழுதுற? இல்ல, எனக்கு வெறி வந்தா யாரை யாரையெல்லாம் கடிக்கலான்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டிருக்கேன், கடிக்க வேண்டிய ஆள் அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா. நண்பனும் அந்த பட்டியலை வாங்கி பார்த்தான். பார்த்ததுல அவன் பேர் தான் முதல்ல இருந்திருக்கு. அரசன் ஆண்டு வந்தான். அவன் பிறந்த நாள் விழா சிறப்பாக நடந்தது. அரசனுக்கு காணிக்கை தருவதற்காக மக்கள் பலர் வரிசையில் நின்றிருந்தார்கள். அரசனும் அவர் காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு பரிசும் தந்து அனுப்பினான். அந்த வரிசையில் முத்தன் என்பவன் கூடை நிறைய நெல்லிக்காய்களுடன் இருந்தான். நெல்லிக்காய் என்றாலே அரசனுக்கு பிடிக்காது. அதை பார்த்தால் கோபம் கொள்வான். இது முக்தனுக்கு தெரியாது. கூடையில் நெல்லிக்காய்களை பார்த்த அரசன் கண்கள் கோபத்தில் சிவந்தன. வீரர்களே, எனக்கு பிடிக்காத நெல்லிக்காய்களை இவன் கொண்டு வந்துள்ளான். இந்த காய்களை ஒவ்வொன்றாக இவன் மேல் எரியுங்கள். வலி தாங்க முடியாமல் இவன் துடிக்க வேண்டும் என்று கத்தினான். வீரர்கள் அவன் மீது நெல்லிக்காய்களை எரிந்தபடி இருந்தார்கள். ஆனால் முத்தனோ அழுது புலம்புவதற்கு பதிலாக கலகலவென்று சிரித்துக் கொண்டிருந்தான். இதனால் எரிச்சல் அடைந்த அரசன், வலியால் துடித்து அழ வேண்டிய நீ எதற்காக சிரித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அரசே, உங்களுக்கு நெல்லிக்காயை விட தேங்காயும் பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் பின்னால் என் பக்கத்து வீட்டுக்காரனோ தேங்காயை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். என்னுடைய நிலைமையே இப்படி இருக்குன்னா அவனோட நிலைமை எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கு சிரிப்பு. முல்லா நஸ்ருதீனுக்கு அன்று காலை திருமணம் நடந்தது. அன்றிரவு நதியை கடந்து மறுகரைக்கு முல்லா நஸ்ருதீனும் அவரது இளம் மனைவியும் உறவினர்களோடு படகில் போய்க் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று புயல் அடித்தது. நதியிலே வெள்ளம் கரை புரண்டது. இவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த படகும் பேயாட்டம் ஆடியது. மணப்பெண் உட்பட படகில் இருந்த அத்தனை பேரையும் மரண பயம் தொற்றிக் கொண்டது. ஆனால் முல்லா மட்டும் பயமேதும் இல்லாமல் இருந்தார். இதை பார்த்த புது மணப்பெண், உங்களுக்கு பயமாக இல்லையா என்று கணவரை ஆச்சரியத்தோடு கேட்டார். அதற்கு முல்லா நஸ்ருதீன் பதில் சொல்லாமல் தன் இடுப்பில் சொருகி இருந்த கத்தியை எடுத்து மனைவியின் குரல் வழியை குத்துவது போல் ஓங்கினார். மனைவியின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அப்போது முல்லா நஸ்ருதீன் தன் மனைவியை பார்த்து, கத்தி என்றால் உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார். அதற்கு அவரது மனைவி, கத்தி வேண்டுமானாலும் அபயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை பிடித்துக் கொண்டிருப்பவர் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் என் கணவர், அதனால் நான் பயப்படவில்லை என்றாள். அதே போலத்தான் எனக்கும். அலைகள் வேண்டுமானாலும் ஆபத்தானதாக இருக்கலாம், ஆனால் அதை ஆட்டுவித்துக் கொண்டிருப்பவன் இறைவன், அதனால் எனக்கு பயமில்லை. முல்லா நஸ்ருதீன் இறைவன் மீது நம்பிக்கை இருந்தது, அதனால் அன்பு இருந்தது. இறைவன் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அன்பும் இருந்திருக்காது. அன்பு இல்லை என்றால் படகில் பயணித்த மற்றவர்களைப் போல் முல்லா நஸ்ருதீனும் பயந்து கொண்டுதான் இருந்திருப்பார்.